வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாதாள சாக்கடை திட்டத்தில் ஊழல் குற்றச்சாட்டு, ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் இருந்து 6 டன் சந்தன கட்டைகள் தமிழக வனத்துறையினர் எடுத்துச் சென்றனர். புதுச்சேரியில் நாளை முதல் மின் கட்டணம் உயர்வு, பொதுமக்கள் அதிர்ச்சி, எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 6 டன் சந்தன கட்டைகளை நீதிமன்ற அனுமதியுடன் பறிமுதல் செய்த தமிழக வனத்துறையினர் அந்த நிறுவனத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் சீல் வைத்தனர். கேரளாவில் இருந்து சேலம் வழியாக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு சந்தன கட்டைகள் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து சேலத்தில் வனத்துறை அதிகாரிகள் கடந்த 3ஆம் தேதி வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் சந்தன கட்டைகள் கடத்தி வருவது தெரியவந்தது. இதையடுத்து 1.5 டன் எடையுள்ள 3 கோடி மதிப்பிலான சந்தன கட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக கேரள மாநிலத்தை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் பகுதியில் புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு சந்தன கட்டைகள் கடத்தி கொண்டு செல்ல இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து சேலம் உதவி வன பாதுகாவலர் செல்வகுமார் தலைமையில் 10ற்கும் மேற்பட்டோர் நேற்று சம்பந்தப்பட்ட புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள அந்த வாசனை திரவியம் தயாரிக்கும் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு சட்டவிரோதமாக 156 பைகளில் சந்தன கட்டைகள், 53 பைகளில் சந்தன துகள்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. ஆனால் அதற்குண்டான உரிய ஆவணங்கள் இல்லை. இதன் பின்னர் அந்த நிறுவனத்தை தங்களது கட்டுப்பாட்டில் வனத்துறை அதிகாரிகள் கொண்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக அங்கு தமிழக வனத்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் பதுக்கி வைக்கப்பட்ட சந்தன துகள்கள் கட்டைகள் 6 டன் எடை கொண்டது எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. இதையடுத்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன துகள்கள் கட்டைகளை நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று பறிமுதல் செய்து அவற்றை சேலம் கொண்டு சென்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. முழுமையான விசாரணைக்கு பிறகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன கட்டைகளின் மதிப்பு என்ன, யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பது தெரியவரும் என்று வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர். அதே நேரத்தில் விசாரணை முடிந்த பின்னர் இந்த கடத்தலில் பல முக்கிய புள்ளிகள் சிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து பொதுமக்களிடம் தெளிவான பதிலை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம்பி வைத்தியலிங்கம் அக்கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கியதற்கு முக்கிய காரணம் அருகில் உள்ள மருத்துவ கழிவுதான் என்றும் முதலமைச்சரின் அலட்சியத்தால் தான் 3 உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என குற்றம் சாட்டிய அவர், மக்களிடம் விஷவாயு பரவிய விவகாரம் குறித்து தெளிவான பதிலை முதல்வர் தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், மக்கள் குறித்து முதல்வருக்கு கவலை இல்லை என்றும், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள் விஷவாயு தாக்கிய புதுநகர் பகுதியில் வசிப்பதால் அப்பகுதி மக்களை முதல்வர் பழிவாங்குகிறார் என்றும், புதுச்சேரியில் பாதாள சாக்கடை திட்டம் கேள்விக்குறியாக உள்ள நிலையில் பொதுப்பணித்துறை தனியார் ஒப்பந்ததாரர்கள் வேலை செய்யாமல் அதற்கான பணத்தை வசூலிக்கின்றனர் என்றார். மேலும் புதுநகர் பகுதியில் உள்ள கழிவு நீரை சுத்திகரிப்பு நிலையத்தை மாற்ற வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை ஏற்று அதனை மாற்றுவதற்கான வாக்குறுதியை முதலமைச்சர் ரங்கசாமி அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் மின்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியில் புதுச்சேரி மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், தனியாரிடம் மின்துறையை விற்பனை செய்வதை கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்த அவர், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார்.
புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை அமைப்புகள் சரியாக உள்ளதா என ஆய்வு செய்ய சூரத்திலிருந்து நிபுணர்கள் அழைக்கப்பட்டுள்ளார்கள் என ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் 300 ஆண்டுகள் பழமையான நகராட்சி கட்டிடம் 14 கோடி ரூபாயில் பழமை மாறாமல் கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இதனிடையே கட்டுமான பணி உள்ளிட்டவைகள் குறித்து ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பழைய துறைமுக திடலில் 5.5 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள கலை கலாச்சார மையத்தையும் பார்வையிட்டார். அப்போது மின்சார இணைப்பு இன்னும் வழங்கப்படாதது குறித்து அதிகாரிகளிடம் அரசின் பணம் வீணாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு வீட்டு கழிவறைக்குள் புகுந்து 3 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து நேற்று மாலை அதிகாரிகள் மட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது. அதில் புதுச்சேரியில் போடப்பட்டுள்ள பாதாள சாக்கடைகளின் அமைப்புகள், அதன் தன்மைகள் குறித்து ஆய்வு செய்ய மிகப்பெரிய நகரமான சூரத்தில் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய நிபுணர்களை ஆய்வு செய்ய அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவரிடம், புதுச்சேரியில் பாதாள சாக்கடை அமைப்பதில் ஊழல் முறைகேடுகள் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு உரிய ஆதாரத்துடன் புகார் தெரிவித்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன் என ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இருக்கிறது. சூரத்திலிருந்தும் இன்னும் வளர்ந்த நகரங்களிலிருந்து நிபுணர்களை வரவழைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் இந்த ஃப்ளோ இல்லாத காரணத்தால் அந்த கழிவு நீர்கள் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை உறிஞ்சி எடுப்பதற்காக இயந்திரங்களை வரவழைப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பாதாள சாக்கடையில் என்ன ஊழல் நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வருவார்கள் என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க 500க்கும் மேற்பட்ட படகில் கடலுக்கு சென்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் இன்று வரை 61 நாட்கள் அமலில் இருந்ததால் காரைக்கால் மீனவர்கள் தங்களது படகுகளை மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருந்தனர். மேலும் தடைக்காலம் இன்று முடிந்ததைத் தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் மகிழ்ச்சியோடு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மேலும் காரைக்கால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளுக்கு மீனவர்கள் பூஜைகள் செய்து துறைமுகத்தில் இருந்து காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு உள்ளிட்ட 11 மீனவ கிராமத்தை சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் 500க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுவதற்கு இன்றே கடைசி தேதி. கட்ட தவறினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும். பணம் கட்டுவதற்கு லிங்கை கிளிக் செய்வோம் என்று வந்த குறுஞ்செய்தியை நம்பி பணத்தை இழந்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் லேம்பர்ட் சரவணன் நகரை சேர்ந்த பெருமாள் என்பவருக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அந்த குறுஞ்செய்தியில் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுவதற்கு இன்றைய கடைசி நாள் என்றும், கட்ட தவறினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும், மேலும் பணம் கட்டுவதற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் என்ற குறுஞ்செய்தி வந்துள்ளது. அந்த குறுஞ்செய்தியை உண்மை என்று நம்பி பணம் கட்டுவதற்கு அதிலிருந்து லிங்கை கிளிக் செய்துள்ளார். பின்னர் அவருடைய அக்கவுண்ட் நம்பர், கிரெடிட் கார்டு நம்பர் மற்றும் OTPயை அனுப்பியுள்ளார். சிறிது நேரத்தில் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து 30,000 ரூபாய் எடுத்துள்ளதாக குறுஞ்செய்தி வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இணைய வழி மோசடிக்காரர்கள் அவர் பணத்தை திருடியதை உணர்ந்து புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. இது சம்பந்தமாக இணைய வழி குற்றப்பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் IPS அவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிப்பது என்னவென்றால், இது போன்ற உங்களுக்கு EB பில் கட்ட கடைசி தேதி மற்றும் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்று தெரியாத நம்பரிலிருந்து வரும் குறுஞ்செய்தியை முற்றிலும் நம்ப வேண்டாம். இது இணைய வழி மோசடிக்காரர்களின் பணம் பறிப்பதற்கான முயற்சி. மேலும் இதேபோன்று கடந்த 1 வாரங்களில் 10க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டு விசாரித்து வருகின்றோம். ஆகையால் குறுஞ்செய்தியாகவோ அல்லது இணையதளத்தில் வரும் விளம்பரங்களை அதன் உண்மைத்தன்மையை அறியாமல் பணத்தை அனுப்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இது பற்றிய புகார் தெரிவிக்க 1930 மற்றும் www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை தெரிவிக்கலாம்.
திருபுவனை அருகே 7ஆம் வகுப்பு படித்த மாணவர் தூக்கு போட்டு தற்கொலை. மரணத்தில் சந்தேகம். போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள வடுகுப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் பூரணி. இவர் கடந்த 19 ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி குருவிநத்தம் பெரியார் நகரை சேர்ந்த கலியமூர்த்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு வினீத், விமல், விக்னேஷ் ஆகிய 3 மகன்கள் உள்ளனர். தனது 3வது மகன் விக்னேஷுக்கு 1.5 வயது இருக்கும் பொழுது பூரணி அதே பகுதியை சேர்ந்த சக்கரபாணி மகன் அருண் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இந்த நிலையில் பூரணி தனது கள்ளக்காதலனை நம்பி தனது கணவர் மற்றும் 2 மகன்களை விட்டுவிட்டு 1.5 வயதான தனது 3வது மகன் விக்னேஷுடன் தலைமறைவானார். சென்னை கூடப்பாக்கத்தில் வாடகை வீட்டில் தங்கி 12 ஆண்டுகள் அருண், பூரணி கணவன் மனைவியாக வசித்து வந்துள்ளனர். விக்னேஷ் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அருண் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மனைவி மகனை சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்த அருண் நல்லவாடு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்க வைத்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். மகனுடன் அனாதையான பூரணி உறவினர்கள் உதவியுடன் வீட்டை காலி செய்துவிட்டு பின்னர் அங்கிருந்து புதுச்சேரி திருபுவனை சீனிவாசா நகர் 5வது குறுக்கு தெருவில் வாடகை வீட்டிற்கு கடந்த 45 நாட்களுக்கு முன்பு குடியேறியுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் 13ஆம் தேதி காலை பூரணி வேலைக்கு சென்றுவிட்டு மாலை 4:30 மணிக்கு வீடு திரும்பியுள்ளார். அப்போது விக்னேஷ் சிமெண்ட் ஓடுகளாலான வீட்டின் மேற்கூரையில் இரும்பு பைப்பில் தாயின் சேலையில் தூக்கில் பிணமாக தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து பூரணி கொடுத்த புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் உடலை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே நேற்று முன்தினம் 13ஆம் தேதி காலை 4 மணிக்கு நான் வேலைக்கு சென்று மாலை 4:30 மணிக்கு வீடு திரும்பிய போது மகன் வீட்டின் கூரையில் தனது சேலையில் பிணமாக தொங்கியதாக பூரணி புகார் கூறியுள்ளார். இந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்ட விக்னேஷ் தனது சாவுக்கு காரணம் குறித்து கைப்பட எழுதிய கடிதம் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. அந்த கடிதம் தற்கொலை செய்து கொள்வதற்கு 7 நாட்கள் முன்னதாக கடந்த 6ஆம் தேதி எழுதப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தூக்கில் பிணமாக தொங்கியதாக கூறப்படும் விக்னேஷ் உடல் வீட்டின் இரும்பு கட்டிலின் மேல் நின்ற நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது மாணவர் சாவில் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவினை அமைச்சர் திருமுருகன் சாப்பிட்டு தரமான உணவு வழங்கப்படுகின்றதா என்று ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அன்னை தெரேசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் இன்று மாணவர்களுக்கு இலவச புத்தகங்களை வழங்கினார். அப்போது அமைச்சர் திருமுருகன் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு தரமாக வழங்கப்படுகின்றதா என்று சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தார். மேலும் பள்ளி மாணவர்களிடம் உணவின் தரத்தை அமைச்சர் திருமுருகன் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் வருகின்ற காலத்தில் மாணவர்களுக்கு பிடித்த உணவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாணவர்களுக்கு உறுதியளித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகளுக்கான மின்கட்டணம் 45 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த புதிய மின்கட்டண உயர்வு ஜூன் 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோவா மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலம் புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மின்கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. அதன்படி ஆண்டுதோறும் உத்தேச மின்கட்டணம் அறிவிக்கப்படும். தொடர்ந்து ஒழுங்குமுறை ஆணையர் முன்னிலையில் பொதுமக்கள் கருத்து கேட்கப்பட்டு மின்கட்டணம் ஏப்ரல் மாதம் மின்கட்டணம் உயர்த்தப்படுவது வழக்கம். இதேபோல நடப்பு ஆண்டுக்கான மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு வரும் ஜூன் 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மின்துறை அறிவித்துள்ளது. அதன்படி புதுச்சேரியில் வீடுகளுக்கு முதல் 100 யூனிட்டுகளுக்கான மின்கட்டணம் ₹2.25 ₹2.70 101 முதல் 200 வரை யூனிட் பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின்கட்டணம் ₹3.25 ₹4 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டுக்கு தற்போது வசூலிக்கப்படும் ₹5.40 ₹6 301 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ₹6.80 ₹7.50 ஆகவும் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
உள்ளது. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம், சேவை கட்டணம் உள்ளிட்ட இதர கட்டணங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது இந்த புதிய மின் கட்டண உயர்வால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த புதிய மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு நலன் தீர்த்த பகுதியில் யாசகர்களுக்கு வழங்குவதற்காக விற்பனை செய்த கெட்டுப்போன பரிகார உணவுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்கள் நலத்தீர்த்த குளத்தில் குளித்த பின்பு யாசகர்களுக்கு வழங்கப்படும் பரிகார உணவுகள் மறுசுழற்சி முறையில் கெட்டுப்போன பரிகார உணவுகளை விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதனையடுத்து இன்று புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் திருநள்ளாறு நலத்தீர்த்த பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட உணவு பண்டங்கள் மற்றும் யாசகர்களிடம் மறுசுழற்சி முறையில் விற்பனை செய்யப்பட்ட கெட்டுப்போன பரிகார உணவுகளை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். நாடு முழுவதும் பயணம் செய்து இணையவழி குற்றம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் இளைஞர் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கோயம்புத்தூரை சேர்ந்த கார்த்திக் சுப்பிரமணியன் என்ற இளைஞர் இணையவழி குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு பல்வேறு பகுதிகளில் மகளிர் மற்றும் மாணவிகளை சந்தித்து உரையாடி வருகிறார். அந்த வகையில் புதுச்சேரி வந்த அவர் முருங்கப்பாக்கத்தில் உள்ள அரசு கேட்டரிங் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவிகள் மற்றும் பெண்களிடையே சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அதன் எதிர்வினைகள் மற்றும் தற்காத்துக் கொள்வது தொடர்பாக உரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்து மீனா, ஆதிதிராவிடர் நலத்துறை நோடல் அதிகாரி ஷபி கரம்சரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோரை சந்தித்து கார்த்திக் சுப்பிரமணியன் வாழ்த்து பெற்றார். பாண்டிச்சேரி நல உதவி குழுமம் சார்பில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி நல உதவி குழுவினர் ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முல்லா வீதியில் உள்ள வக்பு வாரிய சமுதாய கூடத்தில் இன்று நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் அப்துல் ரசாக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர்கள் இர்ஃபான், அமர், பைசல், அசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாதிரியார் அந்தோணிசாமி, வக்பு வாரிய அதிகாரி இஸ்மாயில், வக்பு வாரிய உறுப்பினர் பாத்திமா ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சர்வீஸ் நிர்வாகிகள் அப்துல் ரசாக் சீட்டு, முகமது ஹாசன், முகமது அலி ஃபைசல், சங்கர் போஸ்கோ, சத்யநாராயணன், முகமது இக்பால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாதாள சாக்கடை திட்டத்தில் ஊழல் குற்றச்சாட்டு, ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும், ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் இருந்து 6 டன் சந்தன கட்டைகள் தமிழக வனத்துறையினர் எடுத்துச் சென்றனர். புதுச்சேரியில் நாளை முதல் மின் கட்டணம் உயர்வு, பொதுமக்கள் அதிர்ச்சி, எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.